Okay. So cubism is a form of art only. அது என்னன்னா the artist sees the subject or uh, the one he wants to draw in, into different kinds of simple shapes. லைக் இப்போ ஒன்று வரைகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த சப்ஜெக்டை வந்து we will break down. You can break down into spheres, cones or cubes. அப்படி 3D ஷேப்ஸா இல்லை அப்படின்னா 2D ஷேப்ஸ் மாதிரி சர்க்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், அந்த மாதிரி 2D ஷேப்ஸா தேல் பி பிரேக்கிங் டவுன். ஆக்சுவலி அந்த பிரேக் டவுன் பண்ணி தான் வரைவாங்கன்ட்டு இல்லை, பட் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் சிம்பிள் ஷேப்ஸ் வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சச் அ கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட், contemporary artist is Romero Brito. He is from Mexico, but career கோசரம் அவர் வந்து he traveled to Miami. And இப்போ வந்து the largest licensed, I'm sorry, the most licensed artist in the history across the world அப்படின்னா it is Romero Brito. ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நான் காட்டுறேன். ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹி இஸ் ரொமெரோ பிரிட்டோ. You can check his artworks, and this spotlight Mickey we will be recreating. Okay, so you can check என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா he has bold black outlines, then and pop art மாதிரியே bright colors இருக்கு, there's no shadows or lighting, so flat art style இருக்கு. வெரி சிம்பிள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் அண்ட் இங்கே ஒரு டெட்டி, ஃப்ராக், டாக், இது எல்லாமே பார்த்தோன்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். எல்லாமே வந்து ட்ரையாங்கிள்ஸ், ஒரு ரெக்டாங்கிள், ஹாஃப் சர்க்கிள், இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் எஸ் கிரியேட்டட் திஸ் ஆர்ட். இட் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் திஸ் இஸ் he is inspired from Mona Lisa artwork. அதை வந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டு மோனோ கேட் அப்படின்ட்டு he made one. So this is one of his famous work. Mostly நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. You can check out him. His name is Romero Brito. அதை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இப்போ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போகிறோம். And please take your sketchbooks and your pencils. எல்லாருமே ரெடினா give me a thumbs up. We'll start. Yes, we are ready. Okay. So நம்ம வந்து மிக்கி இன் ஸ்பாட்லைட் அதை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளி ஐ எம் டூயிங் அ சர்க்கிள். ரொம்ப நான் சென்டராக பண்ணல, அ பிட் இந்த சென்டருக்கு கொஞ்சம் மேலே, பிகாஸ் மை சப்ஜெக்ட் வில் கம் அட் தி சென்டர். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்கியோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். மை என்டையர் சப்ஜெக்ட் வில் கம் இன் தி சென்டர். I'm using my whisper lines. ரொம்ப லைட்டா வரையுங்க, because we'll be erasing those lines. This is just like guide. So next, again, இன்னொரு circle. இதே similar size okay, or கொஞ்சம் பெருசு இருந்தா போதும். ரொம்ப பெருசா வேணாம், ரொம்ப குட்டியும் வேண்டாம். சிமிலர், ஜஸ்ட் இந்த ஒரு 1 finger கேப் விட்டு நான் இங்கே போடுறேன். டயகனலி இந்த சென்டர்ஸ் கனெக்ட் பண்ண இட் இஸ் a bit diagonal. I'm just marking the positions. அதுக்காக I'm doing
guidelines. And again மிக்கியோட ears. So அதுக்கு வந்து a smaller circles and placing it above. And for its nose part, it's not a circle, a bit oval. ஸோ அந்த ஓவர்லாப்பிங் லைன்ஸை வந்து erase பண்ணுறேன். I'm erasing those overlapping lines. ஸோ எல்லாமே பென்சிலில் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஐ எம் ஜஸ்ட் erasing this because மவுத்துக்காக ஒரு சின்ன curve line for the mouth. ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா give me a thumbs up. நம்ம ப்ரொசீட் பண்ண. Yeah, let's give a few more seconds, ma. Okay. I'm just extending this line, giving a wide big smile. And on the nose. I'm extending this eyes போடுறேன். Then completing the face. மிக்கியோட ஃபேஸ் லைன் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்டிங் திஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து யூ நீட் நாட் பிளாக் இட் வித் பிளாக் பிகாஸ் நீங்கள் பென்சிலில் போட்டுட்ருக்கீங்க. ஆஃப்டர் பென்சில் ட்ராயிங் நம்ம வந்து வில் அவுட்லைன் இட் வித் யுவர் மார்க்கர்ஸ். அப்போ வந்து யூ கேன் ஃபில் இட் இன் பிளாக். ஸோ அந்த ஹெட்லைன் நான் போடுறேன். ஸோ இந்த சர்க்கிளை வந்து ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் வித் அ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இந்த ரைட் சைட் பார்ட்ல இது ஒரு கர்வ்ட் லைன்ல நான் கனெக்ட் பண்றேன். Again, Can we use black paint for the ears part on the color? yeah, இன்னைக்கு வந்து we will be using color pencils, crayons, அந்த மாதிரி ஒரு மீடியம் நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஏன் அப்படின்னா for the பெயிண்ட்ஸ் அவுட்லைனுக்கு எல்லாமே நம்ம மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். நேரோ டிப் யூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீல் பி ஆடிங் பேட்டர்ன்ஸ்.
a lot of patterns so that நேரோ டிப்பாக இருக்கிற உங்கள் கலர் பென்சில்ஸ் இல்லை ஃபைன் லைனர்ஸ் இல்லை ஷார்பீஸ் மார்க்கர்ஸ் அதெல்லாம் இருந்தால் யூஸ் தோஸ். It will be bright and it will have narrow tip. You will get more controlled patterns. And as of now நீங்கள் பென்சில்லையே நீங்கள் இப்போ வரையுங்க. வில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூவ் ஆன் ஆகும்போது ஐ வில் ஜஸ்ட் சேவ். இந்த லைனை வந்து ஐ எம் erasing. And for my torso அந்த இதுக்கு நான் இங்கே ஒரு curve கொடுக்குறேன். You know the Mickey attire, right? So அந்த மிக்கி அட்டையருக்காக தென் ஹேண்ட் வந்து it is folding its hand behind. And for the legs, அந்த ட்ரௌசர்ஸில் வந்து அகெயின் ரொம்ப சின்னதாக வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் erase பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த ஃபுல் லைன்ஸை ட்ரா பண்ணேன். I'll just erase it. Similarly for this also. For shoes, again நான் வந்து ஒரு circle. தீக்ஷிதா, ஒன் செகண்ட், சாரி, ஒரு okay. செக் பண்ணிக்கலாம். கண்ணா, ஓகேவா ஆன்டி போற ஃபேஸ்? டு யூ வாண்ட் அ ஸ்மால் டைம் டு கேட்ச் அப் ஆர் கரெக்டா போயிட்டு இருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவரா போறீங்களா? ஓகே ஓகேம்மா. ஸோ சொல்லுங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். We'll just wait for another minute to catch up till this point then. Okay, ba? Yeah, sure. Thanks, ma. You want me to repeat? யாருக்காவது நான் ஏதாவது ரிப்பீட் பண்ணுமா? Questions ஏதாவது இருக்காமா? இல்ல just you need time to draw தானா? Okay, if you have questions, just raise your hand or விருத்தலா பேசுங்க. நீங்க hand raise பண்ணியிருந்தீங்க. Okay. So we will give another full minute, Dikshita. I think that should be fair. Sure.
ஓகேவாம்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெஸ்யூம் பண்ணலாமா? I Yeah. need 2 more thumbs up. Okay. ஓகே. ஸோ ஃபார் த ஷூஸ் நான் வந்து என்னன்னா அதுக்கு ஒரு கைட் சர்க்கிள் மாதிரி போட்டு and a semicircle and இங்க ஒரு ஓவல். Maybe I'll just increase this leg one. This is my guide. And இதுக்கு மேல I'm doing my proper lines. Similarly, இந்த left legக்கும் அப்படி. And அந்த ஷூவோட டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து யூ கேன் டேக் யுவர் Posca markers or any broad black markers for the thick outlines. உங்கள் பென்சில் ஸ்கெட்சை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ண போகிறீங்க யூஸிங் யோர் மார்க்கர்ஸ். While tracing, you can block those black அந்த ஹெட்ல இருக்கிறது, தென் ஹேண்ட்ஸ் and your t-shirt. So t-shirt and the mouse உடைய body and even the legs. So நீங்க இது வரைக்கும் முடிச்சிட்டு you can raise your hands or give a thumbs up. I see only 1 or 2. Let's wait for another Yeah, few yeah. more seconds. We can have 5 minutes because அவங்க outlines பண்ணணும். Yes, We yes, will okay. give them 5 more minutes. Are we outlining the whole Mickey Mouse? Yeah, everything. Yeah. We'll be outlining the entire artwork with black outlines. What is coloring in? Do we need to color in it with a marker? You can also use markers. So we can use black markers to just Yeah. color in the Mickey Mouse? Yeah. Make sure your paper doesn't bleed, so you can keep another paper underneath your working sheet. But I have it in a book, so. Yeah, even though your paper bleeds, if your marker is so thick. It kind of bleeds. You can have an extra sheet underneath your working one. There are lots of Any sheets rough underneath paper. it because. Okay, if it's proper, no issues. You can carry on with your work. So could I use a paper to block the underneath? Yeah. You can use it.
ஸோ நீங்கள்லாம் வரைஞ்சிட்ருங்க. I'll just give few pointers while you're doing. ஸோ நம்ம வந்து லைக் ரெண்டு பாப் ஆர்ட் ஸ்டைல் வந்து பண்ணுறோம். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் டகாஷி முராகாமி அவங்களோட பாப் ஆர்ட் ஸ்டைல் வந்து ஐ இன்ட்ரடியூஸ்ட். இது வந்து எப்படின்னா திஸ் ஆல்சோ கண்டெம்ப்ரரி ஆர்ட். ரெண்டுமே கண்டெம்ப்ரரி ஆர்ட் தான். ஸோ இங்கே வந்து கியூபிசம் தென் கிராஃபிட்டி கூட நம்ம சொல்லலாம், பிகாஸ் அங்கே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் த டேர்ம் கிராஃபிட்டி. ஸோ ரொமேரோ பிரிட்டோஸ் வந்து கியூபிசம் அண்ட் கிராஃபிட்டி காம்பினேஷனில் பண்ணுறாங்க. இங்கே வந்து டெக்காஷி முராகாமிங்கிற ஆர்டிஸ்ட், இவர் வந்து ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் ஆர்ட் ஸ்டைலோட ஹி மிக்ஸஸ் தி சூப்பர் ஃப்ளாட் பாப் ஆர்ட். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் ரெண்டு பேருமே வந்து தே யூஸ் பிரைட் கலர்ஸ் வித் போல்ட் பிளாக் அவுட்லைன்ஸ். இவர் வந்து கியூபிசம் இருக்கிறதால யூ வில் ஹாவ் மெனி ஜாமெட்ரிக் ஷேப்ஸ். அதாவது நம்ம சர்க்கிள்ஸ் வச்சு தானே நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம மிக்கியை எப்படி நம்ம வி ஃபார்ம் நிறைய சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணோம், கனெக்டிங் கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ சிம்பிள் ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் வேர் இஸ் டகாஷி முராகாமியோடது ஹீ கிவ்ஸ் அ கவாய் ஸ்டைல். கொஞ்சம் வந்து லைக் அந்த ஸ்மைல் அண்ட் ஃப்ளாஷி ஐஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அது கவாய் ஸ்டைல் மோட்டிவ்ஸ் இருக்கும், கொஞ்சம் கிளாசி ஃபினிஷஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேரோட ஆர்ட் ஒர்க்ஸும் வந்து இட்ஸ் வெரி கமர்ஷியலி நிறைய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஹீ டஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ், மியூரல்ஸ், ரொமேரோ பிரிட்டோ நான் சொல்கிறேன். ஸோ யூ கேன் ஃபைண்ட் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிறைய அவரோட இது பார்க்கலாம். பர்டிகுலர்லாம் ஐ டோன்ட் சே தி ஸ்பெசிஃபிக் இது லாஸ் ஏஞ்சல் எல்ஏல இருக்குது, தென் மயாமி, தென் கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது, தென் டிஸ்னி கூட அவங்க கொலாபரேட் பண்ணாங்க, லைக் டிஸ்னி இந்த ஸ்பாட்லைட் ஆர்ட் ஒர்க் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூ கேன் செக் தட் ஆர்ட் ஒர்க்ஸ். முடிச்சிட்டிங்களாமா? ஓகே. I see 1, 2, 3, 4 thumbs up. 5, 6, 7, 8. Super. 9 as well. Yeah, we can proceed now. ஓகே ஓகே. ஸோ நீ இப்போ பென்சில்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஸ்பாட்லைட்டை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். அந்த லெக் லெவல் வரைக்கும் நான் வந்து 2 டயகனல்ஸை கொடுத்துருக்கேன்.
And for the floor, ஒரு oval. அது just an oval. பட் அந்த லெக்ஸ் வந்து அங்கே இருக்குல்ல, அதனால அங்கே ஸ்பேஸ் விட்டு கொடுங்க, அவ்வளோதான். ஒரு ஓவல். ஸோ we've created a spotlight. பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம மார்க்கர்ஸில் வந்து இதே மாதிரி போல்ட் லைன்ஸ் போடுவோம். பென்சில்ஸ்லேயே இப்போதைக்கு போடுங்க. Can we move to the next step? Yeah, we can. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் கிவ் ரேண்டம் லைன்ஸ் ஆல்சோ, இல்லை ஒரு ப்ராப்பர் கவுண்ட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஐம் கிவிங் ரேண்டம் லைன்ஸ் டு மை பேக்ரவுண்ட். மேக் ஷுர் யுவர் ஸ்பாட்லைட் இஸ் ப்ராப்பர். அந்த ஸ்பாட்லைட் ப்ராப்பராக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நான் ரேண்டம் லைன்ஸை வந்து அக்ராஸ் மை சப்ஜெக்ட் நான் கொடுக்க போகிறேன். I have given random lines. There's no measurement, there's no count also. If you want, நான் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு 10 lines அப்படி கொடுங்க. It's not necessary 10 தான் இருக்கணும், 5 தான் இருக்கணும். You can give randomly. ரேண்டம் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மிக்கி எப்படி நீங்கள் மார்க்கர்ஸில் வந்து போல்ட் லைன்ஸ் கொடுத்தீங்க அவுட்லைன், அதே மாதிரி ஐ வாண்டட் யூ டு டூ ஃபார் தி பேக்ரவுண்ட் ஆல்சோ, ஃபார் த ஸ்பாட்லைட் லைன்ஸ் அண்ட் ஃபார் த ரேண்டம் லைன்ஸ். நீங்கள் அவுட்லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் கீப் யுவர் பிளாக் மார்க்கர்ஸ் அசைட் அண்ட் யூ கேன் டேக் யுவர் கலர் மீடியம், கலர் பென்சில்ஸ், crayons ஆர் ஸ்கெட்ச் பென்ஸ். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஆர்ட் மீடியமில் நேரோ டிப் இருக்கிற எது இருந்தாலும் யூ கேன் யூஸ்.
பிகாஸ் இந்த ஒரு ரேண்டம் பாக்ஸஸ்லயும் நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஜென்ரலைஸ்டா வந்து ரொமெரோ பிரிட்டோஸ் வந்து நிறைய ஹார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ஸ், போல்கா டாட்ஸ், ஸ்ட்ரைப்ஸ். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் பிக் பண்ணி கொடுக்க போறேன். ஐம் ஜஸ்ட் நாட் காப்பியிங் தி மிக்கி ஆர்ட் ஒர்க். நான் மிக்கியை மட்டும், அந்த கேரக்டரை மட்டும் ஐ ஜஸ்ட் டுக் இட் அண்ட் த ஸ்பாட்லைட் திங். I'll also use the same color palettes what Romero Brito has. So once in the outlines முடிச்சிட்டு give a thumbs up. ஸோ இவர் வந்து மோஸ்ட் லைசன்ஸ்டு ஆர்ட் ஒர்க்ஸ் வச்சிருக்காருன்னு சொன்னல. கெட்டிங் த ஆர்ட் லைசன்ஸ் இஸ் நாட் ஈஸி. அதுலேயும் ஹீஸ் டன் அ ரெக்கார்ட் ஆஃப் ஹேவிங் த மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்ட் லைசன்ஸ் ஒர்க். Do we color in anything yet? Yeah, we'll be coloring everything. Like, do we do it now? Yes, ma. After So- your outlines, we'll start doing the colors. So so we use colored pencils to make designs, right? Yeah. We'll be inserting patterns in each and every box. It's not necessary to copy my patterns. You can also create yours also. Can we use crayons? Yeah. Can we use oil pastels? Oil pastels வேண்டாம்மா, because it has broader tip, right? ஸோ நீங்கள் வந்து கலர் பென்சில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. You can also use multi-medium. You can combine your sketch pens with your color pencils. அந்த மாதிரி மல்டிமீடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே கலரிங்க்கு ரெடியா? ஷால் வி ப்ரொசீட்? No. ஓகே. I'm just making sure all my lines have the same line weight. Line weight அப்படின்னா ஒரு லைன் போடும்போது the thickness of the line matters. So I have some thin lines. I'm just making sure all my lines has the same weightage. So இது வந்து thick line இருக்கு. Similarly, this is thin line. So I'm just making sure. இப்போ thin line இருக்குன்னா நீங்கள் தின்னாக என்டையர் இதுக்கு பண்ணலாம். இல்லை இங்கே திக்காக இருக்குது, இங்கே தின்னாக இருக்குன்னா யூ கேன் கரெக்ட் தோஸ் லைன்ஸ்.
Are we coloring right now? Yes, ma. Can I use pastel color pencils? Yeah, yeah. Can I use paint markers? Yeah, ma. Okay. Auntie, could you also show which colors would look good for which thing? புரியலடா என்னது? எந்த கலர் எதுக்கு நல்லா இருக்கும்னு மட்டும் டிஃப்ரெண்டா கலர் பண்ணணுமா இல்ல மிக்கி ஓகே மவுஸ் ஓகே. அந்த கலர்ஸ் ஒரிஜினல் கலர்ஸே அதான் ஒரிஜினல் கலர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் நெசசரி அது அப்படியே பண்ணணும்ட்டு இல்லை. யூ கேன் பிக் த கலர் பேலட். லைக் எல்லோஸ் வந்து யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் எல்லோஸ். யூ ஹேவ் ஆக்கர்ஸ், யூ ஹேவ் மீடியம் ஒன்ஸ், யுவர் டார்க் ஒன்ஸ், லைம் எல்லோ, அந்த மாதிரி நிறைய எல்லோஸ் இருக்கு. மேபி யூ கேன் பிக் ஒன் எல்லோ. இந்த பிரைட் எல்லோ வந்து நீங்க ஒன்று பிக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ்க்கு. ஓகே. ஈவன் ஃபார் த ப்ளூவும் வந்து ஸ்கை ப்ளூ, செருலியன், கோபால்ட் ப்ளூ நிறைய அப்படி இருக்குல்ல. யூ கேன் பிக் ஒன் லைட்டர் ஷேட் அண்ட் ஒன் டார்க்கர் ஷேட். அந்த மாதிரி யூ கேன் சூஸ் யுவர் கலர் பேலட் ஃபர்ஸ்ட். ஸோ அது வந்து எப்படி நான் பண்ணுறேன்னா, ஐம் ஹேவிங் த கலர் பேலட் ஃப்ரம் ரொமெரோ பிரிட்டோஸ் ஆர்ட் ஒர்க், பட் ஐம் ரேண்டம்லி யூஸிங் தோஸ் இன் மை பேட்டர்ன்ஸ். ஐம் நாட் ஜஸ்ட் காப்பியிங் தட், பட் அந்த கலர் பேலட்ஸை வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே. Can I make my own patterns? Yeah, of course. ஸோ நம்ம கலர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நீங்கள் ஸ்வாட்சும் பண்ணிக்கலாம். எந்தெந்த கலர்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்கன்னு ஒரு ஸ்வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஆர்ட் ஒர்க்குள்ளே ஸ்வாட்ச் பண்ணாதீங்க. ஹேவ் அன் அதர் எக்ஸ்ட்ரா ஷீட், இல்லைனா ஸ்கெட்ச் புக் தானே வச்சுருக்கீங்க, ப்ரீவியஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் ஸ்வாட்ச் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஸ்வாட்ச் இட் இன்சைட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளேஸ். நான் அங்கேயே உள்ளே பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பிஃபோர் யூ ஸ்டார்ட் கலரிங் நான் இதை சொல்லிடுறேன். நம்ம வந்து அந்த ஸ்பாட் லைட்டுக்குள்ளே இருக்குல்ல இந்த ரீஜன், அதாவது இந்த ரீஜன் வந்து நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த ரிமைனிங் பார்ட்டில், இந்த ரீஜன் இல்லாமல் ரிமைனிங் பார்ட்டில் வந்து ஒரு லைக் அந்த லைட் வந்து ஸ்பாட் லைட் விழுது. அதனால இங்கே பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து வெளியில் ஒரு டார்க்கர் ஷேட் நம்ம ப்ளூ யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி வை ப்ளூ இன் த சென்ஸ், ஃபார் த ஷேடோஸ் வி ஜென்ரலி ப்ரிஃபர் டார்க் ப்ளூஸ். ஷேடோ அப்படின்னா பிளாக் கொடுக்கணும், கிரே கொடுக்கணும், அந்த மாதிரி இல்லை. இந்த கலர் வீலில் நம்ம லைட்டுக்கு, அதாவது எல்லோக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற கலர் நம்ம பார்த்துருக்கோம்ல, தட் இஸ் யோர் ப்ளூ.
அதனால அந்த ப்ளூவை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நம்ம வெளியில கொடுக்க போறோம். ஓகே, அந்த ஸ்பாட்லைட் விட்டு வெளியில. ஸோ நீங்க வந்து அந்த உல்டா ஸ்டைல்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டை கலர் பண்ணாம நம்ம வெளியில வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் தட் இஸ் த மேஜர் ஏரியா, ரைட்? அதை ஃபில் பண்ணிக்கலாம். Should I use metallic marker and pen? யா யூ கேன் யூஸ். நான் ஆல்ரெடி வந்து வெளியே வந்து பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ ஓகே ஓகே. நீங்க லேயர் பண்ண முடியுமா பாருங்க. see if you can. அதுக்கு மேலேயே நீங்க ஒரு கலர் லேயர் பண்ணலாமான்னு பாருங்க. இல்லைன்னா யூ கேன் லீவ் as such, நோ ப்ராப்ளம். ஸோ பின்ன ஸ்பாட்லைட்டுக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அது பிரைட்டாக பண்ணட்டுமா அந்த சேம் கலர்? அதாவது பிரைட்டா கலர் பண்றதுன்னா என்ன, எப்படின்னு நான் சொல்றேன்டா. see இப்போ இந்த ப்ளூ இப்படி இருக்குல்ல, திஸ் இஸ் அ பிரைட்டர் ப்ளூ. ஓகே, ப்ளூ தான். பட் இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இட்ஸ் மியூட்டட், ரைட்? அதை விட கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் வந்து ஐ மீனிங் இட். ஸோ ஒரு ஒரு லைட் வந்து விழுது நம்ம மேல அப்படின்னா அந்த பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். மேபி யோர் அந்த ஹியூவோடைய டிண்ட், அந்த ஒயிட்டோடைய இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஷேடோஸ்ல வந்து உங்க ஷேட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இதுதான் உங்களோட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு லைட் வெளிச்சம் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ இருக்கும், பிரைட்டா இருக்கும். அதே வந்து ஒரு இருட்டா இருக்கு, அந்த கம்பேரிட்டிவ்லி அப்படிங்கும்போது கொஞ்சம் டார்க்கா இருக்கும்ல, அதை தான் நான் வந்து பிரைட் கலர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க போட்டுட்டீங்கனாலும் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்க லேயர் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு டார்க் கலர் வந்து ப்ளூலயே உங்க டார்க்கெஸ்ட் ப்ளூ இருந்ததுன்னா நீங்க லேயர் பண்ணி பாருங்க. இஃப் இட் டசன்ட் ஒர்க் ஆல்சோ பரவாயில்ல. இது வந்து இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்டா இருக்கும், நோ இஷ்யூஸ். மிருத்துலா had a question. மிருத்துலா ஓகேவா இப்போ நீங்க? Yeah. ஓகேம்மா. ஸோ மிக்கியோடைய ட்ரௌசர்ஸ். அண்ட் ஒன் மோர் இஸ், ஒரு இந்த இது வந்து சிம்பிள் அண்ட் குவிக்காக பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியா நான் சொல்கிறேன்னா, லைக் இப்போ ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கலர் ரெட்டை வந்து எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அங்கே வந்து நீங்கள் கலர் பண்ணிடுங்க. ஸோ வென் யூ டேக் ஒன் கலர், த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏரியா டு கலர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூ கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கலர்ஸ். அது வந்து நான் இங்கே போட போகிறேன். ஸோ நான் இப்போ ரெட் எடுத்திருக்கேன் அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் ரெட் பேட்டர்ன், ஸ்ட்ரைப் பேட்டர்ன் ஹியர். அதனால நான் என்னோட ரெட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். திஸ் மேக் யுவர் ஒர்க் குவிக். ஸோ இது ஸ்ட்ரைப்ஸ் தான், பட் இன் பிட்வீன் தி ஸ்ட்ரைப்ஸ் நான் வந்து ஐம் பிளாக்கிங் வித் ரெட். மேக் ஷூர் உங்களோட நெய்பரிங் அந்த ஒரு ஒரு பிளாக்ஸுக்கும் வந்து சேம் கலர்ஸ் கொடுக்காதீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஸ்வாட்ச் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து இப்போ yellow எடுக்கிறேன். I will be completing all my yellows here. And I'm picking this one. இந்த மாதிரி ஒரு yellow. ஸோ ஷூஸுக்கு
and for few patterns I'll be using this. அதனால இந்த yellows finish பண்ணிட்டு I'll be moving on with the next color. I'm giving green polka dots here. My yellow is over, so I have shifted to my green one. So the context என்னன்னடா, அந்த ஸ்பாட்லைட் வந்து சப்ஜெக்டை வந்து ஹைலைட் பண்றது, அந்த ரிமைனிங் ஏரியா வந்து டார்க்கா பண்ணுது. அவ்வளோதான் அந்த ஒரு கான்டெக்ட். ஸோ நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது உள்ள பிரைட்டராகவும் வெளியில ஒரு டார்க்கர் ஷேடும் யூஸ் பண்ணிக்கோங்க. So all the greens and completing it here. You can use your own patterns also, no problem. So I'm picking my orange. I'm going on with my blue. My checks pattern.
Would you like slow down a bit because I can't it's like going too fast. Okay. கண்ணா நீங்க எந்த பேட்டர்ன் வேணாலும் யூ கேன் ஃபில் இன். ஓகே. Okay. So do you want to repeat something? ஏதாவது ரிப்பீட் பண்ணணும்னா நீங்க கேளுங்க. I'll just explain it. Can I give thumbs up if you want to have a review or like anti-repeat பண்ணட்டுமா? And யாருக்காவது catch up பண்ண முடியல அப்படின்னா the recording will be available. So நீங்க ரெக்கார்டிங்கும் நீங்க பார்த்துக்கலாம். But recording it will take few more days. But once வந்து நாங்க லிங்க் அனுப்பிச்சதுக்கு அப்புறமேல you should be able to review the recording and make your corrections or make it more better as well. இன்னொரு டைம் ரிவ்யூ பண்ணிட்டு. Yes, it is recording. What do we use for the face? For the face it's just white. I'm just leaving it as such. Paper color. What about the mouth? Mouth you can give red or maroons. And the rest I'm leaving as such, the paper color. Okay, it looks like Abhinaya's birthday today. Happy birthday, Abhinaya. Thank you. Many more happy returns of the day, dear. So நான் வந்து I just completed. நீங்க வந்து என்ன பேட்டர்ன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். And if you have some more patience, நீங்க வந்து அந்த ஸ்பாட்லைட் இல்லாத இடத்துல கூட you can give patterns. Like அந்த ப்ளூ டார்க்கர் ஷேட்ஸ் இருக்குல்ல அங்க கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, ராகவோட பிரதருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். ராகவ் பிரதர் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஸோ இங்கேயும் நீங்க வந்து பேட்டர்ன்ஸ் ஃபில் பண்ணலாம். இஃப் யூ ஃபீல் திஸ் ரிலாக்ஸிங், நீங்க நிறையா இந்த மாதிரி
ரேண்டம் லைன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். இட் மேக்ஸ் யுவர் டே வெரி ரிலாக்ஸிங். Dikshita, just a quick time check. Yeah. We are in 11 right now, CST. Actually, I just completed. Yeah. So I'm just waiting for everyone. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்காமா? நீங்க வந்து அந்த பேக்ரவுண்ட்ல ப்ளூஸ்ல வந்து யூ கேன் லீவ் ஆஸ் சச். இல்ல இஃப் யூ ஃபீல் நோ இல்ல நிறைய பேட்டர்ன்ஸ் போடணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை பேட்டர்ன்ஸ் தேர் ஆல்சோ. பட் மேக் ஷுர் வேற எதுவும் கலர்ஸ் நம்ம அந்த ப்ளூல கொடுக்க முடியாது, பிகாஸ் தட் இஸ் த டார்க்கர் ஒன், ரைட்? அதை விட டார்க்னா யூ கேன் ஐதர் கிவ் இன் பிளாக் ஆர் யோர் ப்ரூஷியன் ப்ளூ. I am done. சூப்பர் சூப்பர். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் லீவ்மா. இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். And don't forget to send in the group as well, ma, for everyone. And if you're done, you can leave as auntie said. இல்ல நீங்க அப்புறமேல catch up பண்ணிக்கணும் அப்படின்னாலும் catch up பண்ணிக்கோங்க. That's totally up to you. But we will end the session now. Yeah. நான் recording மட்டும் stop பண்ணிக்கிறேன்.